ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் நாணயம் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 5 நாணயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வரிசையாகவே நம்ம ரூ. 5 நாணயம் வந்து ஒரு 2-3 நாணயம் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5 காப்பர் நிக்கல் 9 கிராம் எடையுள்ள நாணயம். சரிங்களா, 9 கிராம் எடையுள்ள ரூ. 5 காப்பர் நிக்கல் ஃபுட் அண்ட் அக்ரி. இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறது ஃபுட் அண்ட் அக்ரின்னு சொல்லுவாங்க. FAO அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் அக்ரி ஆர்கனைசேஷன். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இந்த நாணயம். அதோடைய இயர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள். அந்த இயருக்கு நடுவில் மின்ட்டு மென்ஷன் ஆகிருக்கா தெரியுதா? இயருக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே மின்ட்டு இருக்குது. அந்த குறியீடு இருக்குது பார்த்திங்களா, அதான் நாணயத்தோட மின்ட்டு. ஒவ்வொரு நாணயத்தோட மின்ட்டுங்கிறது அதோட இனிஷியல் மாதிரி. சரிங்களா, அந்த நாணயத்தோட மின்ட்டு தான் முக்கியம். மின்ட்டை வச்சு தான் வந்து விலை வந்து நிர்ணயமாகுது. நீங்கள் நாணயத்தை எடுக்கிறதும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மின்ட்டு தான். சரிங்களா, ஒரு சில நாணயங்களில் வந்து எந்த மின்ட் இருந்தாலும் விலை போகிற நாணயங்களும் இருக்குது. அதுவும் அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முழுக்க இந்த நாணயத்தை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாணயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவல்கள் வந்து நிறையவே கிடைக்கும். சரிங்களா, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் வீடு தேடி வந்துடும். வந்ததும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதனுடைய தகவல்கள் பற்றி தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூ. 5 நாணயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த நாணயத்தை நீங்கள் ஒரு பாம்பே மின்ட்னா டைமண்ட் மின்ட்டு, அடுத்து நொய்டா மின்ட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு தாங்க இந்த வீடியோஸ் நான் எல்லாமே சொல்கிறது. ஆல்ரெடி இந்த நாணயங்கள் பற்றி தெரிஞ்சவங்க டீலர்ஸு அவங்கள வந்து நம்ம டார்கெட்டே பண்ணலை. பொதுமக்கள் நாணயங்களை பற்றியே தெரியாது, நாணயங்கள் பற்றியே ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு நாணயத்தினை பற்றின ஒரு புரிதலை வந்து உண்டு பண்ணணும். சரிங்களா, அதுதான் நம்மளுடைய நோக்கமே. இந்த நாணயங்களை வச்சு எந்த ஒரு இதுவும் தவறான ஒரு ஸ்கேம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா, அந்தளவுக்கு நம்ம ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாணயம் என்ன ரேட் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல புதுசாக வச்சுருக்கீங்க, அதாவது இந்த நாணயங்கள் வந்து பிரிண்ட் அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதை வந்து யூஎன்சி அதாவது ஜெம் யூஎன்சி அப்படிம்பாங்க. ஜெம் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அந்த நாணயங்கள், அதனால் ஜெம் யூஎன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நாணயங்கள் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னா ஏயுஎன்சி அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் யூஎன்சி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான விலைகள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா XF, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபைன் அப்படிம்பாங்க, ஃபைன் கண்டிஷன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அதனுடைய கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஜெம் யூஎன்சியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப் டு வந்து 400லேருந்து 500 முடிய போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இல்லை யூஸ்டாக இருக்குது, இப்போ நான் வச்சுருக்க கண்டிஷனில் வச்சுருக்கீங்கன்னா கடையில் வந்து உங்களுக்கு ஒரு 30லேருந்து 50 ரூபா வரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஹோல்சேலில் போகிறீங்க அப்படின்னா அதை விட விலை வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, அதாவது ஹோல்சேலில் போகிறப்போ உங்களுக்கு ஹோல்சேலோடைய விலை வந்து வேறு மாதிரி இருக்கும். ரீட்டைலில் நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் வாங்குறீங்கன்றப்போ அதோடைய ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து விலை மாற்றம் இருக்க தான் செய்யும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் நண்பர்களே, காப்பர் நிக்கலில் வந்து நிறையா கமெமரேட்டிவ் இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்குது. அது இப்போ காப்பர் நிக்கலில் சாதாரண நாணயங்களே வந்து கிடைக்கிறதில்ல, கையில் கிடைக்கிறதில்ல, எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஊடால கூட இந்த 9 கிராம் காயின்ஸ் எல்லாமே பங்களாதேஷுக்கு வந்து பிளேடு தயார் பண்ணுறதுக்காக போயிடுது அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அதனால தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிராஸில் வந்து நாணயங்கள் வெளியிட்டுருக்காங்க, அந்த எல்லோ கலரில். அதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம், ஐ திங்க் ஆமாம் 6 கிராம் நினைக்கிறேன். இது வந்து 9 கிராம் இருக்கும். ஸோ எடையை குறைச்சி இப்போ வந்து நாணயங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ வர நாணயங்கள்லேயும் கமெமரேட்டிவ் நாணயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லோ கலரில் வரதுலேயுமே வந்து கமெமரேட்டிவ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் போக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நாணயம் உங்கள் கையில் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க, எடுத்து வைங்க. ஃப்யூச்சரில் மேபி கொஞ்சம் விலை அதிகரிச்சுட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்க்குலேஷன்லேருந்து குறைய ஒரு பொருளோட விலை வந்து கொஞ்சமாக அதிகரிக்கும். அதே மாதிரி அதனுடைய டிமாண்டு இப்போ அதிக தேவை இருக்குது, ஆனால் காயின் கிடைக்கல அப்படின்றப்பையும் அதனுடைய விலை வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கையில் கிடைச்சா மிஸ் பண்ணி தான் நண்பர்களே, உடனே எடுத்து அதை வந்து பத்திரமா வைங்க. அதே மாதிரி ஒரு நாணயம் கிடச்சிருச்சு, அந்த ஒரு நாணயத்தை உடனே நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
கண்டிப்பாக நீங்கள் சேகரித்து வைங்க. என்றைக்கு இருந்தாலும் நம்ம அதை சேல் பண்ணிக்கலாம். உடனே அதை சேல் பண்ணி நம்ம உடனே அதில் நிறைய காசு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தான் போய் ஏமாந்துடுறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.